அஸ்ஸலாமு அலைக்கும். மெஹந்தி போட போகலாமா? இன்றைக்கி நமக்கு 2 புக்கிங்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட் புக்கிங் அடைக்கலாபுரமில் தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ காலையிலேயே சீக்கிரமாக எந்திரிச்சு கிளம்பிட்டேன். காலையில் 8 மணிக்கே வெயில் அப்படி போட்டு பொழந்துட்டு இருந்துச்சு. பைக்குக்கும் பெட்ரோலை போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபைனலாக கிளைண்ட் வீட்டை ரீச் பண்ணிட்டோம். கிளைண்ட் வந்து பேபி ஷவர் மெஹந்தி தான் கேட்டிருந்தாங்க. நம்ம பேஜ்லேயே ஒரு ஃப்ளோரல் டிசைன் செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரோட ஃபஸ்ட் லெட்டரும் பேபியோட ஃபீட்டுமே குட்டியாக கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி அழகாக போட்டு கொடுத்தாச்சு. அந்த ஃபீட் வந்து அவங்களோட மாமியாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதான் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு அப்புறம் இவங்களோட சிஸ்டருக்குமே நம்ம வந்து மெஹந்தி போட்டோம். இதான் அதோட அவுட்புட். இவங்க 2 பேருக்குமே போட்டு முடிச்சுட்டு நம்ம செகண்ட் கிளைண்ட்க்கு போட கிளம்பிட்டோம். இதான் என் கையோட நிலமை. செகண்ட் கிளைண்ட் வந்து காயல்பட்டினத்துலேயே தான் புக் ஆகியிருந்தாங்க. என் வீட்டு பக்கத்துலேயே இருந்ததுனால கொஞ்ச நேரம் என் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு செகண்ட் கிளைண்ட் வீட்டுக்கு போயாச்சு. அவங்களுமே நம்ம பேஜில் பார்த்து டிசைன் சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுபடி போட ஆரம்பிச்சிட்டோம். பெருசாக எந்த கஸ்டமைசேஷனும் கேட்கல. பிரைட் அண்ட் க்ரூமோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. பிரைட் வந்து நான் கொஞ்சம் டார்க் ஸ்கின்னு, எனக்கு வந்து செவக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போடும்போதே புலம்பிட்டே தான் இருந்தாங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற காரணத்தினால அதோட ஸ்டெயின் பிக்சர் அண்ட் இதோட அவுட்புட் எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட் 2ல் பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.